வீட்டுக்குள்ளே கருப்பாம்பூச்சி அதிகமாக இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண வேண்டியதானே? வீடுனா கரப்பாம்பூச்சி இங்கே அங்கே ஒன்று ரெண்டு இருக்க தான் செய்யும். இதை போய் பெருசாக பேசுகிறீங்க. இப்படி தான் ஒரு தலைமை நீதிபதி என்ன சொல்லிடுறாரு, வேலையற்ற இளைஞர்கள்லாம் கரப்பாம்பூச்சிகளை போலவும் ஒட்டுண்ணி போலவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த இளைஞர்களெல்லாம் கொந்தளிச்சாங்க. அது யாருன்னா அபிஜித் தீப்கே அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு அமைப்பையே கொண்டு வந்துட்டாரு. அதோடைய நோக்கம் என்ன, கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற சோசலிச சோம்பேறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முக்கியமான விஷயம் என்ன சொன்னீங்கன்னாக்கா கரப்பாம்பூச்சிகள் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சொல்றதுனால தான் ஒரு விஷயமே ஏற்பட்டிருக்கு. இதோட விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? இப்போ அந்த அமைப்பு சேர்ந்து டெல்லியில் ஜந்தர் மந்தரில் ஒரு வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எதுக்காக தெரியுமா இந்த போராட்டம்? நீட் தேர்வில் முறைகேடு, சிபிஎஸ்சி வினாத்தாழ்வு கசிவு, இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து அவங்க ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்திட்டு வராங்க. இந்த போராட்டம் அனைவருடைய கவனத்தையும் இழுத்திருக்கு. சிபிஎஸ்சியில் உள்ள மத்திய கல்வி வாரிய அதிகாரங்களை பதவி விலக்கினா மட்டும் இது சரியாகிடாது. இதுக்கு பொறுப்பாக இருக்கிற தர்மேந்திர பிரதாப் மத்திய அமைச்சர் அவரையும் பதவி விலக வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த போராட்டமே நடந்துட்டு இருக்கு. அதனால கரப்பாம்பூச்சி அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்காதீங்க, சரிங்களா? ஆமாம், நீட் தேர்வுனால எவ்வளோ பிரச்சனை, தமிழகத்தில் எத்தனையோட மாணவர்களுடைய உயிர் போயிருக்குன்றதை நம்ம ஆண்டுதோறும் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு கொஸ்டின் பேப்பரை கூட ஒழுங்காக நடத்த முடியாத மத்திய அரசு ஆண்டுதோறும் கொஸ்டின் பேப்பர் மூலியமாக முறைகேடு நடந்து பல பேர் இதனால் பல கோடிகள் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இதை மத்திய அரசு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. நீட் தேர்வே வேணான்றது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டு மக்களுடைய கோரிக்கையும். ஆனால் ஒரு கொஸ்டின் பேப்பரை கூட ஒழுங்காக நடத்த முடியாத மத்திய அரசு அதுக்கு கருப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி தர்மேந்திர பிரதாப் ரிசைன் பண்ணுறது கரெக்டான ஒரு கோரிக்கை. ஆண்டுதோறும் 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தரோம்னு சொல்லி தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. ஆனால் 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேர் இளைஞர்களுக்கு வேலை கிடச்சிருந்தா 26 கோடி இளைஞர்களுக்கு வேலை கிடச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ கோடி இளைஞர்கள் தன்னுடைய சொந்த காசுகளை போட்டு படிச்சுட்டு வேலை இல்லாத இன்றைக்கி ஜொமோட்டோ சாப்பாடு விற்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் போய் இன்றைக்கி படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாத இந்த தேசம் முழுவதும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் எல்லாமே கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த கட்சி உருவாகிறதுக்கான காரணம். அதனால் மத்திய அரசுடைய அமைச்சர் கட்டாயமாக ரிசைன் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் கூட இளைஞருக்கு வேலையெல்லாம் புகடா வைக்கலாம் சொல்கிறாரு. இவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் புகடா வைக்கிறாங்களா? இன்றைக்கி நாட்டில் எத்தனையோ தலைவர்களுடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் தான் வாங்குறாங்க. அவங்களுக்கு தேவையான ஊழல் மூலியமாக பல கோடிகள் இன்றைக்கி நாட்டில் கையாடல் பண்ணுறாங்க. அவங்களெலாம் இன்றைக்கி கண்டிக்கிறதுக்காக தான் தர்மேந்திர பிரதாஸ் காக்ரோச் பார்ட்டியோடைய வார்த்தையை எடுத்து அவங்க கட்டாயமாக பதவி விலகணும். இதுக்கு ஒட்டுமொத்த இளைஞர்களும் சப்போர்ட்டாக இருக்காங்க. நாங்களும் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு மக்கள் இந்த இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பையும் உறுதி செய்யணும் மத்திய அரசு. அதே மாதிரி இந்த நீட் தேர்வுக்கு சிபிஎஸ்சி வினாத்தாள் கசிவுக்கும் பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதாஸ் பதவி விலகிறது நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கை வெற்றி பெறணும்.